இந்த செடி பேர் தான் சிறு பிள்ளை செடி. இதை வந்து கண்ணு பிள்ளை செடி அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. இந்த செடியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சிறுநீரக கல் வராம தடுக்கிறதும், சிறுநீரக கல் உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதை உடைச்சி வெளியேற்றக்கூடிய செயலை செய்யக்கூடிய ஒரு செடி. இந்த செடி வந்து பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறத்துலயும் சரி, நகரத்துலயும் சரி, எப்படின்னா பொங்கல் திருநாள்ல இதை பயன்படுத்துவாங்க. பொங்கல் கொண்டாடும் போது இந்த செடியை வச்சு பொங்கல் கொண்டாடுவாங்க. பொங்கலோட சேர்த்து இதையும் வச்சு சாமி கும்பிடுவாங்க. சாமிலாம் கும்பிட்டு முடிச்ச பிறகு இந்த செடியை கொண்டு வந்து கூரையில, வீட்டு கூரையில மாட்டிடுவாங்க. வீட்டு வெளியில வந்து வச்சிருவாங்க. அது பண்ணி இது வந்து கொஞ்சம் காய்ஞ்ச பிறகு அதை எடுத்து பதப்படுத்தி இது மருந்து தயார் செஞ்சு அந்த மருந்தை சாப்பிடுவாங்க. அந்த காலத்துல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்த காரணத்தால அவங்களுக்கு சிறுநீரக கல் வந்து உற்பத்தி ஆகவும் செய்யல. அதையும் இந்த சிறுபீளை செடி என்று சொல்லப்படக்கூடிய இந்த செடியை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, எப்படி சாப்பிடணும்னு முறை அறிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சிறுநீரக கல்லும் வராது. இதை சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு சிறுநீரக கல் வந்துச்சு அப்படின்னா அதை உடைச்சு வெளியேற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம்.